பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேப்டன் ஃபால்கன் வின்டர் சோல்ஜரோட எபிசோட் 4ஓட பிரேக் டவுன் தான். வழக்கமாக மார்வல் பார்த்தீங்கன்னா ஃபினாலாவது எபிசோடில் தான் சம்பவம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இதுலேயுமே சம்பவம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. கேப்டனோட ஷீல்டில் ரத்தக்கரையா என்னடா பண்ணி வச்சிருக்க ஜான் வாக்கர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கான ஹேட்டு இன்னுமே அதிகமாகிடுச்சு. லைக் இந்த ஷீல்டுக்கான லெகசியே வேறு, ஆனால் இங்கே இடத்துல ஒருத்தனை கொன்று அந்த லெகசியவே மொத்தமாக உடச்சிட்டியாடா பாவி அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் மேலே பயங்கரமான ஒரு ஹேட் போயிட்டு இருந்துச்சு. எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டருக்கே நிறைய பேர் டெத் ரேட்லாம் கொடுத்துட்டு இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன். நம்ம அந்த கேரக்டரை தான் ஹேட் பண்ணுமே தவிர ஆக்டரை சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்கிறது தான் ஆக்டர் நடிக்கிறாங்க, கேரக்டரை தான் நம்ம ஹேட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்தளவுக்கு மோசமாக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டு இருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு ரிடக்ஷன் கொடுக்குற மாதிரி காட்டினாலும் பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பெருசாக ஒரு லைக்கபிள் இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த சீரிஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜான் வாக்கர் கேரக்டர் மேலே தான் ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து என்ன தாண்டா பண்ண போகிறான்ற மாதிரி அந்த கேரக்டர் மேலே தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருந்துச்சு. இந்த எபிசோட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்குமே ஷாக்காக தாங்க இருந்துச்சு. என்னடா கொண்டு போட்ட போசுக்குன்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அப்படியே ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கப் பண்ணி விட்டு போயிருங்க. இந்த எபிசோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? எபிசோட ஸ்டார்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பக்கியை தான் காட்டுறாங்க. பக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அந்த ட்ரமாட்டிக் மெமரி எல்லாத்தையுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எரேஸ் பண்ணிட்டாங்க. எகைன் அந்த ட்ரிகரிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வின்டர் சோல்ஜரா மாத்திர ப்ரோக்ராமோட வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்லி பார்க்குறாங்க. டோரா மிலாஜே இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஐஓ. பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயோன்ற மாதிரி இருந்துச்சு, பட் அவங்க பேரே அப்படி தான். அவங்க பக்கியை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகரிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம மாறானா அப்படின்றத செக்அப் பண்ணி பார்க்குறாங்க. எகைன் ஒரு தனியாக ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் நீ யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. பட் அந்த வார்த்தைங்க ஒவ்வொன்றத்தையும் சொல்லும் போது நம்ம பக்கிக்கு அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு போகுது. ட்ரிகர் ஆகலை, பட் அந்த சமயத்தில் நடந்த அந்த மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போகுது. அதில் வேர்ட்ஸில் கூட ஹோம் கம்மிங்கிற வார்த்தையெல்லாம் இருந்திருக்கும். ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் ரெஃபர் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட தோணிருக்கலாம். ஹோம் கம்மிங்னு சொல்லும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வின்டர் சோல்ஜரில் நடந்த பக்கிக்கும் ஸ்டீவ் ராஜர்ஸ்க்குமான சண்டையை தான் காட்டுறாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்றத ரெஃபர் பண்ணுறாங்களோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இருந்த ட்ரமாட்டிக் மெமரியிலேருந்து அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்துட்டாப்ல. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜராக தான் இருக்கார், ஆனால் அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்துட்டார். இதுக்கு வக்காண்டா தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஐயோ வந்துட்டு கேட்குறாங்க அவங்ககிட்ட, ஜீமோ எதுக்காக வெளியே கூட்டிகிட்டு வந்தேன், நாங்கள் ஒன்றை பண்ணி எதுக்காகலாம் உன்னை நாங்கள் வெளியே ரிலீஸ் பண்ணோம், நீ என்னடா இந்த வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வக்காண்டாக்கு என்றைக்குமே என்னோட நன்றி இருக்குது, ஆனால் இப்போ அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அவனை கொடுத்துரு, இல்லைனா 8 மணி நேரத்தில் நாங்களே வந்து அவனை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு 8 மணி நேரம் தான் டைம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்கியை வந்துட்டு சுற்றி வந்து விசாரிப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னோட ப்ரேக்கு முன்னாடி அப்படி தானே சுற்றி வரும். ப்ரேவை பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணோம். பிளாக் பேந்தர் ரெஃபர் பண்ணுறாங்களோ, ஏன்னா பிளாக் பேந்தருமே ஒரு ப்ரெடேட்டர் அனிமல் தான், அதுவுமே அப்படி தான் பார்த்தீங்கன்னா தன்னோட இறையை சுற்றி வரும். ஒருவேளை அது இங்கேயும் ரெஃபர் பண்ணுறாங்களோ என்னவோ, ஏன்னா அனிமல்ஸோட குணாதிசயம் அது. இந்த பக்கம் இவங்களுக்கு அந்த நியூஸுமே தெரிய வருது. கார்லி அந்த ஜிஆர்சியோட குடோனை வெடிக்க வச்சதும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர் சோல்ஜர்ஸை பற்றியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சோல்ஜர்ஸ் எல்லாமே மோசமானவங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஸ்டீவ் ராஜர்ஸ் என்ன சொல்லுவேன், அவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீமோ சொல்லுவாப்பில் அவரு கேப்டன் அமெரிக்காவை மதிக்கிறார். எல்லாருமே ஸ்டீவ் ராஜர்ஸை மதிப்பாங்க, அந்த மாதிரி அவருமே ஸ்டீவ் ராஜர்ஸை ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. ஏன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சோல்ஜர் கொடுத்ததுனால நல்லவனாக மாறல, பிறக்கும் போதே அவர் நல்லவர் தான், ஒரு பாண்ட் லீடர். இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் அது இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்கு. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ் செல் எல்லாத்துலேருந்துமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஆள், ஐ மீன் தனிப்பட்டவர் அப்படின்றத இங்கேயே நமக்கு காட்டிடுறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் ஸ்மேஷஸ் எல்லாம் இடத்துக்குலாம் போகிறாங்க. அங்கே சுற்றியுமே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் ஸ்மேஷஸோட லோகோ தான் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த உள்ளங்கையோட லோகோ தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் ஸ்மேஷஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தங்கிட்ட போய் கேட்கும்போது யாருமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் நம்ம ஜீமோக்கு தெரியுமே, மனுஷன் உஷாராக பார்த்தீங்கன்னா போய் அங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாப்புல. ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. அந்த சாக்லேட்டோட பேர் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் டிலைட் அப்படின்னு சொல்லுவார். இது அவரோட பையனுக்கு பிடிச்ச ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவார். சொக்கோவியால நடத்த சண்டையில் அவர் பையன் செத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எபிசோடில் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி கூட வயசானவரை காட்டியிருப்பாரு. அவரோட பையனுக்கு கூட ரெட் பீன் மோச்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ பசங்க சென்டிமெண்ட் அந்தந்த இடத்துல லைட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதை தாண்டி எப்படியே பார்த்தீங்கன்னா ஜீமோ அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு போயார். இன்ஃபர்மேஷன் என்னடான்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்புறம் எனக்கு என்ன மரியாதை, நீங்கள் என்ன மதிக்க மாட்டீங்களே, அதனால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஒழுங்காக சொல்கிறேன் இல்லை மண்டை உடைக்கிட்டான்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கி தூக்கி கிளாஸை ஓங்கி அடிப்பார். எக்ஸாக்ட்லி போன எபிசோடில் எப்படி ஐசியா பிராட்லி அந்த பாக்ஸை தூக்கி அடிப்பாரோ அதே மாதிரி தூக்கி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான அடி நொறுங்கிடுச்சு அந்த கண்ணாடியை சில்ல. பக்கி ஸ்டில் சூப்பர் சோல்ஜர்ன்றதே இவங்கெல்லாம் மறந்துடுறாங்க போட்டிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேரன் கார்ட்டர் கிட்ட நான் இவர் ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல. அங்கே பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா ஷேரன் கார்ட்டர் அங்கே இருக்கிற அந்த டாக்டரையுமே கொண்டுட்டதுனால இப்போ இவகிட்ட இருக்கிற அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பவர் ப்ரோக்கருக்கு தேவைப்படுதுன்னு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சோல்ஜர் சீரத்தை ஒரு பழைய கிரேவ் ஸ்டோன்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கார்லி மகந்தாவை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த கேரக்டரோட பேர் நீக்கோ. இந்த கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் தெரியும், பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் ரேஞ்சு கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ப்ரோக்கருக்கு சீரம் வந்து தேவைப்படுது,
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேரன் இவங்களை பேசிட்டு இருக்காங்க. ஷேரன் அந்த இடத்துல அத்தனை பேத்துக்கு மத்தியில் அசால்ட்டாக நடந்து வருவாங்க. அங்கேயே ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. நமக்கு அதுக்கு எபிசோட் கடைசியில் தான் தெரிஞ்சிருக்கு. எபிசோட் வரும்போது கூட யாருமே சந்தேகப்படலைங்க. இவ பவர் போக்கா இருக்க மாட்டா அப்படின்னு தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. தனியாக யாரையும் விடாதுன்ற மாதிரி ஜான் வாக்கருமே பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்திருக்காப்புல. இந்த இடத்துக்கு வந்து ஜான் வாக்கர் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டர்ல எகைன் கலெக்ட் பண்ண போகிறாங்க. அங்கே தான் போனால் தான் தெரியுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாமா டோனியாவுக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் நம்ம ஃபஸ்ட்டு பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க பேசி பார்க்கலான்னு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீமோ அவளை போட்டே தள்ளிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா சூப்பர் சோல்ஜர்ஸ் தான் அவருக்கு பிடிக்காது. சூப்பர் சோல்ஜர்ஸ் தான் அந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கெட்ட வைரஸ் மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம ஜீமோ மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொல்றதுக்கு போகிறாங்க. இவங்க பேச்சுவார்த்தைக்காக போகிறாங்க. அங்கேயுமே குறுக்க ஜான் வாக்கர் வந்துடுறாப்புல. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிச்சிடலாம், பேசினா பிரச்சனை தீர்ந்து போயிடல அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தான் பார்க்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர் பொறுமையே இல்லாமல் அவனே பார்த்தீங்கன்னா குறுக்கு வந்து காரியத்துக்கு இதை தப்பாக பிடிச்சிட்ட கார்லி எகைன் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஜீமோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹேண்ட் கஃப் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதுலேருந்து மனுஷன் எஸ்கேப் ஆகி வந்து கார்லியே பேசவே இல்லையே போட்டு சுட்டு தள்ளிட்டு இருக்காப்புல. ஒரு குண்டடியுமே பட்டுருது. பட் சாகலை. அங்கேருந்து எல்லா சூப்பர் சோல்ஜர்ஸும் கீழே கொட்ட இனி எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் நொறுக்கிறாப்புல. எல்லாத்தையும் போட்டு காலையே நொறுக்கிறாப்புல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜான் வாக்கர் குறுக்க வந்து ஷீல்டில் ஒரே போடு. அவனும் வாங்கி விழுந்துடலாம். கார்லையும் எஸ்கேப் ஆயிடுறா. நம்ம ஜான் வாக்கர் கண்ணில் அந்த சீரமே பட்டுருது. அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் எடுத்துகிட்டு போயிடறாப்புல. இதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க எகைன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷீல்டு எங்கிட்ட இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை, நான் கீழே வச்சிடறேன், இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம் அங்கேயும் சொல்லி அங்கேயுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டோரா மிலேஜே வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோரா மிலேஜே ஜீமோவை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த இடத்துல இப்போ இந்த மொத்த சண்டையுமே நடக்கிறதே ஜீமோக்காக தான். ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவங்க வேற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர் நம்ம இதை பேசி முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு தான் கூப்பிட்றாப்புல. ஆனால் அவங்க ஒத்துக்கலையே. அவங்க பார்த்தீங்கன்னா எகைன் அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜான் வாக்கர் செம்ம அடி வாங்குறாரு. கேப்டனே போட்டு பொழக்கிறாங்க. ஆக்சுவலி ஜான் வாக்கர் பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாதாரண சோல்ஜர் தான். அவங்ககிட்ட அந்த கேப்டன் மெகா ஷீல்டு கொடுத்து அந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் சண்டையில் நம்ம ஜான் வாக்கர் பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா மனசோடஞ்சு போயிடுறாப்புல. என்னைய தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல பயங்கரமாக அடி வாங்கி கீழே விழுந்து கலங்கிடுறாப்புல. அண்ட் டோரா மிலேஜ் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெயினான ஆளுங்கள செம்மையாக சண்டை போடுறாங்க. அவங்களோட கோஆர்டினேஷனுமே நல்லா இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜான் வாக்கரோடமே ஷீல்டை செம்மையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. வின்டர் சோல்ஜரில் எப்படி ஒரே தட்டில் நம்ம கேப்டன் அந்த ஷீல்டை கையில் எடுப்போறோம், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே தட்டில் ஷீல்டை கையில் எடுத்துடுறாங்க. ஜான் வாக்கரோடமே இவங்க அந்த ஷீல்டை நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பக்கியோடமே பார்த்தீங்கன்னா அந்த கையையும் காட்டி காட்டிடுறாங்க. ஏன்னா அது வைப்ரேனியம் கை தான், பாசிபிளி அவங்க கிட்ட ஆக்சஸ் இருக்கலாம். 2 தட்டில் அந்த கையுமே காட்டி எடுத்துடுறாங்க. நம்ம பக்கிக்கே இப்போ தான் தெரியுது இவங்களால அதை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ஜான் வாக்கவே பார்த்தீங்கன்னா பாவம் மனசோடறாப்புல, என்னைய தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மன வருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காப்புல. சைடு கேப்பில் பார்த்தீங்கன்னா ஜீமோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அவருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாப்புல. ட்ரைனேஜ் கேப்பில் எஸ்கேப் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்கன் இவனடா வெளிச்ச போக மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எகைன் இன்னொரு இடத்துல போய் சண்டை நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவனுங்களை நம்ம ஏதாச்சும் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வில்லன்ஸ் கிட்டே தாங்க பிரச்சனை. நம்ம ஒரு பழைய படம் மாதிரி போயிட்டு இருக்குல்ல, குடும்பத்தை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி மிரட்டுறது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமுவல்சனோட குடும்பத்தையே மிரட்ட, நீ என் குடும்பத்தையே மிரட்டிருக்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க எகைன் அந்த இடத்துல போய் சண்டை போடுறாங்க. ஜான் வாக்கர் அந்த இடத்துக்குமே வந்துடுறாப்புல. இந்த டைம் சூப்பர் சோல்ஜர் சீரத்தை ஏற்றிட்டு வந்திருக்காரு. படம் அந்த ஃபைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுறாப்புல, இறக்கமே காட்டிலேயே வச்சு அடின்னு அடிக்கிறாப்புல. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தை லைட்டாக கொஞ்சம் நெட் எடுக்கிற மாதிரி காய்ச்சிருப்பாங்க. கழுத்தை என்ன நெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்கன்னா பாசிபிளி அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்தது உடம்புக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஸ்டீவர்ஸ் கொடுத்த மாதிரி பர்ஃபெக்ட் சூப்பர் சோல்ஜர் சீரம்லாம் கிடையாது. இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக மாடிஃபை பண்ணப்பட்டது தான். ஜாகன் வாக்கரோட உடம்புமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஏற்றுக்கல, கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுது. அட ஒரு சீன் மறந்துட்ட பாருங்களேன். அதுக்கு முன்னாடி சீனில் தான் லெமார் இவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த சீனில் அவர் என்ன சொல்லுவார்னா, பவர் யாரையுமே கரெக்ட் பண்ணாது, அது நம்மளோட ஒரிஜினல் முகத்தை தான் காட்டும் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல ஜான் வாக்கரை பற்றினா அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா அவ்வளோ போட்டிருக்கு. அங்கேயுமே சொல்லுவார், நீ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் எடுப்ப அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர் போயிட்டு இருக்காப்ல. இப்போ இந்த சண்டைக்கு வருவோம். சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா லெமர் ஹாஸ்கின்ஸை ஓங்கி ஒரு அடி அடிப்பா கார்லி. அந்த லெமர் ஹாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுருண்டோல் செத்தே போயிடுவாப்ல. ஆக்சுவலி லெமர் ஹாஸ்கின் பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு பக்கி மாதிரி தான். ஃப்ரெண்டு செத்து போயிட்டா சும்மா இருப்பாங்களா, அங்கேருந்து கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஜன்னலை உடச்சு ஒரு ஜம்ப் அடிச்சு ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு லேண்டிங்கை கொடுத்து அவன் கையில் கிடைச்சாலும் எல்லாத்தையும் போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு ஓடி போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீக்கோ சிக்கிடுவான். ஆக்சுவலி அவன் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் சொல்லிட்டு இருப்பான், நான் கேப்டன் அமெரிக்காவோட பெரிய ஃபேன், ஐ மீன் ஸ்டீவ் ராஜர்ஸோட பெரிய ஃபேன் சின்ன வயசுலேருந்து அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு அந்த ஷீல்டாலேயே சாவு ஏற்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் வச்சு அந்த ஷீல்டை வச்சு நச்சுன்னு அடிச்சு அவன் அந்த இடத்துலேயே கொண்டுட்டாப்ல. அது வைப்ரேனியம் ஷீல்டு. என்ன தான் சூப்பர் சோல்ஜராக இருந்தாலும் அந்த வைப்ரேனியம் ஷீல்டு இப்போ ஜான் வாக்கருமே சூப்பர் சோல்ஜர் தான், வச்சு நச்சுன்னு அடிச்சு கொண்டுட்டாப்ல.
சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. என்னடா கொன்று புட்ட அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஷாக்லேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட டைட்டிலுமே அதுதான், த வேர்ல்ட் இஸ் வாட்சிங். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவங்க கொலை பண்ணுறத உலகம் மொத்தமே பார்த்துட்டாங்க. இதுதான் இந்த எபிசோட்லேயே ஷாக்கிங்கான மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த சீரிஸ்லேயே இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான மூமெண்ட்டுங்க. வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.